என்ன சந்தோஷப்படுத்துகிற ஒரு சத்தியத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன். அது உங்களையும் சந்தோஷப்படுத்தும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 40வது வசனம். குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமா இருக்கிறது. இதை படிக்கும்போது யாருக்காவது புள்ள அரிச்சதா? அரிச்சதுன்னா சூப்பர், நீங்க நித்திய ஜீவனுக்கு பாதிக்கப்பா நியமிக்கப்பட்டவங்க. குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் என்ன பண்ணுவானாமா? அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர் மகிமை போடுவார். அல்லேலூயா. சார், நம்முடைய பொருளாதார தேவைகளை நிச்சயமா அவர் சந்திக்கிறார். இல்ல, உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். அப்புறம் என்ன? வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். உடம்புக்கு பாதுகாப்பு, பொருளாதாரத்துக்கு பாதுகாப்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் குடும்பத்தில் என்ன இருக்குமாமா? சமாதானம் நதியை போல இருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அவரோட நிறைஞ்சு நம்ம ஆராதிச்சு, அவரோட விசுவாசிச்சு, அவர் ஜனத்தோடு ஜெபிச்சு, அப்பாவை நினைச்சு வாழ்ந்தோம்னா பரிசுத்தமும் தன்னை போல வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? நித்திய ஜீவனை குறித்து தியானிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, நித்திய ஜீவன் சொல்லுங்க எல்லாரும். நித்தியன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியல? நிரந்தர. இன்னும் வேற ஒரு விவிலியத்தில் பார்க்கும்போது நிரந்தர வாழ்வுன்னு சொல்லப்படுகிறது. கிறிஸ்துவ நம்புறவங்களுக்கு நிரந்தர வாழ்வு, வாழ்ந்துகிட்டே இருப்போம். அவங்களுக்கு என்ன கிடையாதாமா? மரணம் கிடையாது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்முடைய மரணம் கூட இப்படி இருக்காது, மரணம் மாதிரி இருக்காது, தூக்கம் மாதிரி தான் இருக்கும். பழைய ஏற்பாட்டில் மரணம்னு சொல்லிட்டு இருந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டில் என்னன்னு மாறிடுச்சு? நித்திரைன்னு மாறிடுச்சு. மரணம் என்னன்னு மாறிடுச்சு? சூப்பரா டீல் பண்ணுது மரணத்தை புதிய ஏற்பாடு. இவன் சாகுல தூங்கிட்டு இருக்கிறான். லாசரு செத்த போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இவன் நித்திரையா இருக்கிறான். அல்லேலூயா. அந்த சிறுமி செத்த போது அவன் நித்திரையா இருக்கிறார். இப்போ ஒருத்தர் செத்துட்டாங்கன்னா ஆக்சுவலா என்ன அர்த்தமாமா? நித்திரையா இருக்கிறான். எங்க போய் தூங்குவாங்களாமா? அவருடைய உடம்பு அந்த புழுதியில, அந்த கல்றையில, அது எரிச்சிருந்தாங்கன்னா அந்த தூசியில தூங்கும். ஆனா அவருடைய ஆத்துமா பரதேசியில ஆபிரகாமின் மடியில இலைப்பாரி கொண்டிருக்கும். அதனால நமக்கெல்லாம் அழிவே கிடையாது. நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க. அழிவுள்ளதாகிய இது அழியாமை சுதந்திரிக்கும். ஆமீன். என்னை சந்தோஷப்படுத்துறதுல எதெல்லாம் சந்தோஷம்? என் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, சந்தோஷம். அப்புறம் என்ன சந்தோஷம்? உண்மையான தெய்வம் இருக்கிறாரு, சத்தியமுள்ள தெய்வம் இருக்கிறார், சந்தோஷம். அந்த தெய்வம் மனுஷனை என்னை தேடி வந்திருக்கிறாரு, சந்தோஷம். எனக்கு வியாதி வராமல் பாதுகாப்பார், சந்தோஷம். என் குடும்ப தேவைகளை சந்திப்பார், சந்தோஷம். என் பிள்ளைகள் நிச்சயமா என் பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு மனமாற்றத்துக்குள்ள கொண்டு வருவார்னு விசுவாசிக்கிற சந்தோஷம். அல்லேலூயா. எங்க போனாலும் பாதுகாப்பார், சந்தோஷம். இல்ல, ஜெபம் பண்ணும்போது எத்தனை அற்புத அடையாளங்களை செய்யறாரு, சந்தோஷம். எனக்கு குறைவில்லாம நடத்துறாரு, சந்தோஷம். ஜெபிக்கும் போது அளவில்லாம பிரசன்னத்தை கொடுக்கிறாரு, சந்தோஷம். அதோட கூட சேர்ந்து ஒரு நாள் அந்த பூமி விட்டு போனா கூட நான் ஜம்முன்னு இருக்க போறேங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். ஆமீன். கவனிக்கிறவங்களா ஆமீன் சொல்லுவீங்களா? இயேசுவை நம்புறதுனால வீட்டு வாடகை மட்டும் இல்ல, பரலோகமே ஓனா பேர் எழுதி கொடுக்கிறாரு. இப்ப வேணா செத்து பாருங்களேன். அல்லேலூயா. யாராவது பரலோகம் செத்து பார்த்துட்டா நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா நிறைய உதாரணங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். சாகும் தருவாயில இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விக்கிரகங்களை வணங்கி அப்படி செத்து போனவங்கள கடைசி நேரத்தில் ஐயோ 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 ஐயோன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி செத்தவங்களை பார்த்துருக்கிறேன். கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்து அவர் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவங்க சாகும்போது வெள்ளை வெள்ளையர்னு தூதர்கள் வந்தாங்கன்னு சொல்லி முகமலர்ச்சியோட டாட்டா சொல்லி போனவங்களையும் பார்த்துருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான பரலோகத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். சத்தமா ராமேன் சொல்லுங்க, சத்தமா ராமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் மகிமை படுவாராக. இப்பேற்பட்ட நித்திய ஜீவனை இயேசு நமக்கு தருகிறார். நிரந்தர வாழ்வை நமக்கு தருகிறார். அந்த நித்திய ஜீவன் எப்ப வருதாமா? செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்தை அடைவது நித்திய ஜீவன் இல்ல. அந்த நிரந்தர ஜீவன், அந்த மாறாத ஜீவன், அந்த அழிவில்லாத ஜீவன், அந்த ஆரோக்கியமான ஜீவன், அந்த ஊக்கமான ஜீவன், சந்தோஷமான ஜீவன் இப்பவே நமக்குள்ள உண்டாக தொடங்கியாச்சு. அல்லேலூயா. இப்பவே அந்த ஜீவன் நமக்குள் இருக்கிறது. அல்லேலூயா. எப்ப தெரியுது? பூனைக்குட்டி எப்ப வெளியில வருது? ஆராதிக்கும் போது வெளியில வருது, துதிக்கும் போது வெளியில வருது. கொஞ்சம் அவரை நினைக்காம துதிக்காம ஆராதிக்காம இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொல்றா, மாமன் சொல்லிச்சு, மச்சான் என்ன சொன்னா, இந்த வேலை என்ன பாச்சு,
இவன் என்ன இப்படி பேசி போட்டான்னு ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து பிசாசு அப்படியே நமக்குள்ள கொண்டு வந்து அப்படியே படுக்க போட்டுடுறான். அப்படியே நம்மளால சில சமயம் எந்திரிக்க முடியறது இல்லை. அதையும் மீறி ஜெபிச்சு பழகிட்டீங்கன்னா சூப்பராக நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த ஞாயிற்றுக்கிழமை உள்ள வந்து உட்காரும் போது என்னென்ன நினைச்சோமோ அதெல்லாம் பஞ்சா பறந்து போய் இப்போ தேவனே பெரியவருங்கிற மாதிரி சிந்தனை வந்து ஒரு புது பலன் கிடைக்குது. பார்த்தீங்களா? அப்போதான் என்ன பண்ணுது, உள்ளுக்கு உண்மையான ஜீவன் நமக்குள் வெளிப்படுகிறது. அல்லேலூயா. பிரச்சனைகள் மைண்டுக்குள்ள போச்சுன்னா ஏதோ ஜீவனே இல்லாத மாதிரி இருக்குது. கர்த்தரை தூச்சு 2 பாட்டு பாடி கை தட்டினா பெரிய ஜீவனே நமக்குள்ள வந்து வெளியில வருது. ஆமென். அந்த ஜீவன், அந்த பலன், அந்த நம்பிக்கை, இயேசுவை ரட்சகராக ஏத்துக்கிட்டு அவரை ஆராதிக்கிறதுக்கும் விசுவாசிக்கிறதுக்கும் அன்பு கூறவுக்கும் வேத தியானம் பண்றது தொடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாபம்னு யாராவது சொன்னாங்கன்னா பார்த்து சிரிச்சிருங்க. அல்லேலூயா. ஏன்னா என் மேல சாபம் கிடையாது. ஒரு காலத்துல இயேசு எனக்கு இல்லாதப்போ சாபம் இருந்தது உண்மைதான். ஆனா சாபங்களை முறிக்கிறவர் எனக்குள்ள வந்துட்டார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் சொல்லுது, புதிய ஏற்பாட்டை குறித்து சொல்லும்போது அப்பம் சாப்பிட்டா பிள்ளையினுடைய பல்லு புளிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கடைசி நாட்களில் இருக்காது. அவன் சாப்பிட்ட பல்லு அவனுக்கு தான் புளிக்கும். முன்னோர்கள் சாபம் எல்லாம் நமக்கு கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் கர்த்தர் சிலுவிலே முறித்து விட்டார். அதனால என்ன, இந்த ஜீவன் இப்பவே நமக்குள்ள உருவாயிருக்குது. ஆண்டவர் சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், கொண்டு போயிருவண்டா அப்படின்னு போன வாரம். ஆனா இயேசு சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அவை பரிபூரணப்படவும் வந்தேன். இந்த காலை வேளையில இயேசுவை ரட்சகராக ஏத்துக்கிட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இயேசுதான் என் தெய்வம் ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குள்ளேயும் ஜீவன் வந்திருப்பதிலே மாற்றம் இல்லை. ஆனால் அது பரிபூரணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இன்னும் இந்த ஜீவன் உன்னை ஆட்சி பண்ணணும். ஒரு இனம் புரியாத சந்தோஷம் உன்னை நிரப்பணும். இனம் புரியாத மகிழ்ச்சி உன்னை நிரப்பணும். ஒரு பயம் இல்லாத வாழ்க்கைக்கு நேரா நீ வரணும். ஒரு தைரியமான வாழ்க்கைக்கு நேரா நீ வரணும். உன்னை பார்த்த பிசாசு அலறணும், அந்த பக்கமா போகணும். அப்படின்னா அந்த அளவுக்கு நீ வேதத்தோடும் தேவனோடும் ஜெபத்திலையும் ஆராதனையிலையும் நேரத்தை செலவழிக்க நீ பூமிக்கு சவால் விடுகிறவனாய் மாறுகிறாய். சத்தம் வராமன்னு சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. நீ இயேசுவோடு பழக்க வழக்கங்களை அதிகப்படுத்த கர்த்தர் உன் கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு சொந்தமாக தருவார். ஹல்லேலூயா. வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த தைரியத்தை தான் வேதம் ஜீவன் என்று சொல்லுகிறது. பிசாசின் மேல் ஒரு தைரியம், வியாதிகள் மேல் ஒரு தைரியம், குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள் மேல் ஒரு தைரியம், கட்டுக்கு மீறி போகிற பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் கர்த்தர் நிச்சயமாய் நடத்துவார் என்கிற தைரியம். இந்த தைரியம், துணிச்சல், சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி, புருஷன் மூலமா கிடைக்காத மகிழ்ச்சி, பொண்டாட்டி மூலமா கிடைக்காத மகிழ்ச்சி, பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக நடந்து கொள்ளும் போது வரும்போது வரக்கூடிய அதிர்ச்சி வந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற மகிழ்ச்சி எல்லாம் நம்மை பரவசமாய் நம்மை நடத்துகிறது. ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவன் செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் போகக்கூடிய நித்திய ஜீவனுடைய அந்த ருசியும் நடத்துதலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போதே நமக்குள் வர தொடங்குகிறது. இரண்டால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே உங்கள் நடுவில் வந்திருக்கிறது. ஆண்டு செத்ததுக்கு அப்புறம் பரலோகம் போகும்போது மட்டும் இல்ல, அந்த ருசிய, அந்த தைரியத்தை, அந்த மகிழ்ச்சிய, அந்த சந்தோஷத்தை என் பிள்ளைகள் இங்கிருந்தே அனுபவிக்க தொடங்குவார்கள். ஹல்லேலூயா. சத்திய ஆவியானவராகிய அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார். உலகம் அவரை காணாது, பரிசுத்த ஆவியானவரை உலகம் காணாது, நீங்களோ அவரை காண்பீர்கள். எல்லாரும் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும், எல்லாரும் ஆவியானவரை அனுபவிக்கணும். ஆவியானவர் தான் நம்மளை தாமரையும் தண்ணீருமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தண்ணியும் எண்ணெயுமா உலகத்திலிருந்து வேறு பிரிச்சு நம்மளை பரலோக வாசிகளாக நம்மளை மாத்துறாரு. ஆவியானவர் வந்து ஆளுகை செஞ்சு நம்மளை ஆட்சி செய்யும் போது நம்ம என்ன நடக்குதாமா, ஆவியின் பிரமாணம் நம்மை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்குகிறது. கெட்ட புத்திகளை மாற்றுகிறது, துர்க்குணம் பொல்லாப்புகளை மாற்றுகிறது, துப்புரவு உண்மையாக நம்மை மாற்றுகிறது. எப்ப மரணம் நம்மளை சந்திச்சாலும் நம்முடைய உள்ளத்துல ஒரு சந்தோஷம் வரணும். பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து நான் கிறிஸ்துவோடு கூட இருக்க எனக்கு வாஞ்சதான், ஆனா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்படி நான் இருக்கிறேங்கிறார். உண்மையாலுமே நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்ட ஒருத்தருக்கு என்ன தெரியுமா ஆவியானவர் சொல்லி இருப்பாரு, நீ இருக்கிறதே என் ராஜ்யத்தை கற்றக்குத்தான். அப்படி ஆவியானவர் சொல்லி இருந்தாதான் அவன் உண்மையாலுமே ஆவியானவரை பெற்றிருக்கிறான். ஏன்னா நம்ம தேகத்தை விட்டு பிரியாம இருக்கிறதுக்கு காரணமே அவருடைய ராஜ்யத்தை கற்றக்குதான். நீ 70 வருஷம் வாழ்ந்தானே, அவன் 90 வருஷம் நான் வாழ்ந்தா என்ன. எங்க பெரியம்மா போன வாரம் இறந்துட்டாங்க, ரொம்ப எனக்கு மனசங்கடம் தான், இருந்தால் பார்க்க முடியலையேன்னு. எங்க அம்மா அவங்களை விட கம்மியாக தான் வாழ்ந்தாங்க.
ஆனால் இவங்க நிறையா வாழ்ந்தாங்க. எங்கள் அம்மா ஒரு 60-70 வருஷம் தான் வாழ்ந்தாங்க, அவங்க 90 வருஷம் வாழ்ந்தாங்க. உடனே ஆவியானவர் சொன்னது என்ன தெரியுமா? பிரசங்கியில் நினைக்கிறேன், பாவி 100 தரம் பாவம் செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, கர்த்தருக்கு அஞ்சி நடக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள். அதுக்காக நான் அவங்கள பாவின்னு சொல்ல வரல. ஆனால் எங்கள் அம்மா கர்த்தரை பற்றி கொண்ட அளவுக்கு அவங்க பற்றி கொண்டவங்க இல்லை. அல்லேலூயா. அது ஏதோ வாழ்ந்துட்டாங்க 90 வருஷம். தெரியாது பரலோகத்து நிச்சயம் இருக்குமான்னு தெரியாது. ஆனால் எங்கள் அம்மா மிக நிச்சயமாக பரலோகத்தில் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்களே நன்றாக இருப்பார்கள். எங்கள் அம்மா சௌரியபாளையத்தில் வீதியில் போனால் வந்த வாய் சும்மா இருக்காது. யாருக்காவது ஆண்டரை பற்றி சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க, இயேசுவை நிரூபிச்சுட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் சம்பாதிக்க போகிற ஆத்துமாக்களும் எங்கள் அப்பா சைடில் ஒரு 10%, எங்கள் அம்மா சைடில் 10% எழுதிக்கங்கன்னு பரலோகத்தில் சொல்லி வச்சுட்டேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அவங்க இயேசுவை உறுதியாக ஏற்றுக்கொண்டதுனால தான் நான் இன்னும் உறுதியாக இயேசு எனக்குள்ள வந்தார். நான் ஊழியத்துக்கு வந்ததுக்கு அவங்க காரணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டது அவங்க தான் காரணமாக இருக்கிறார். சத்தமாக ஆமென் சொல்லுவீங்களா? நித்திய ஜீவன்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். பரலோக வாழ்வுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இது வெகு சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்க போகிறது. ஆண்டவரை நாம் தரிசிக்க போகிறோம். உள்ளமெல்லாம் எதுக்காக ஏங்குதுன்னா அவருடைய வருகைக்காக தான் ஏங்குது. அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஏதாவது சேர்த்து வைக்கலாம், பணம் சேர்த்து வைக்கலாம், நகை சேர்த்து வைக்கலாம், வீடு சேர்த்து வைக்கலாம்னா இருதயம் இங்கே போயிடும். எனக்கு நீங்களா கொடுக்கறனா கொடுங்க, ஏன்னா எனக்கு பிள்ளைகள் இருக்கு, வீடு வேணும், அவங்களாம் விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆனால் அதை நான் ரிஸ்க் எடுத்து கட்டிட்டு இருக்க மாட்டேன். நான் உங்கள் ராஜ்யத்தை கட்டுவேன். அல்லேலூயா. நான் உங்கள் ராஜ்யத்தை கட்டினாதான் என் இறுதியம் உங்கள் மேலேயே இருந்துட்டு இருக்கும். நான் வேற ஏதாவது என் ராஜ்யத்தை கட்டினேன்னா என் இறுதியம் அங்கே போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால கர்த்தருக்கு சொல்றேன், வெகு சீக்கிரத்திலே அப்பா வரப்போகிறார். அந்த சந்தோஷம் உங்களை நிரப்புவதாக. சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? நமக்கு அருமையான பரலோகம் நமக்கு ஒன்று இருக்குது. ஆமேன் சொல்லுவீங்களா? யோவான் எழுதின சுவிசேஷம் 14 உங்களுக்கு தெரியுமில்ல? என் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. நான் போய் உங்களுக்குன்னு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை அழைத்து செல்ல வருவேன்னு சப்பா சொல்லியிருக்கிறார். அருமையா ஆண்டவரோடு பரலோகத்தில் இருக்க போறோம். ஆயரோட அரசாட்சியில் ஆளுகை செய்ய போறோம். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை உற்றாது, வேலைக்காக, வருமானத்துக்காக, கல்யாணத்துக்காக மனுஷனுக்கு பயந்து ஒப்பற்ற தெய்வத்தை நீ தள்ளி வச்சிடாத. அரைகுறையா தேடிராத, ஏனோ தானம் தேடிராத, சைடுல தேடிராத, நேரம் கிடைச்சா தேடணும் தேடிராத. முழு ஜீவனா இவரை தேடு. நீ ஆண்டவருக்காக இழக்க தயாராயிரு, தைரியமா இரு. உன்னை பிழைப்பூட்ட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அப்பா சொல்ற, வானத்துல காகங்களை பாருங்கள், அவர்கள் விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் கொண்டு போய் சேர்ப்பதும் இல்லை, ஆனாலும் அவைகள் எல்லாம் என்ன பண்றது இல்லை, பட்டினியா இருக்க போறது. இது அடைக்கலம் குருவி பார்த்து சொல்றாரு, அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் தரையிலே விழுகிறது இல்லைங்கிறார். காகங்களுக்கும் போஷிக்கிறவரா இருக்கார். தைரியமா துணிச்சலா நில்லு. காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறவனு உடுத்து வைப்பாரு. தைரியமா நில்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அருமையான நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த நித்திய ஜீவனை குறித்து தான் சில லைன் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத சபை மக்களுக்கு நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏற்கனவே தெரிஞ்சாலும் இந்த சில விஷயங்களை நாம் பார்க்க கர்த்தர் கிருபை தருவார். சத்தமர் ஆமென் சொல்லுங்க, சத்தமர் ஆமென் சொல்லுங்க. சபை விசுவாசிகள் யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சொல்லுங்க சத்தமா. சீட்டு பணத்தையா எதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? இயேசுவின் வருகை. எல்லாரும் சொல்லுங்க, எந்த வருகை? இயேசுவின். அது எப்படி வருமாமா? திருடன் வருகிற பிரகாரமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? திருடன் வர்றதை சொல்லிட்டு வரமாட்டான், திடீர்னு வருவான். அந்த மாதிரி ஆண்டவர் திடீர்னு எக்கால சத்தம் நம்ம காதுல கேட்கும். நீங்க எப்பவுமே என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்கள். ஹல்லேலூயா. அவருடைய வருகை சமீபமா இருக்குது. என்ன பண்ணுங்க? ஆயத்தமா இருங்க. இனி நாட்கள் செல்லும் நினைச்சிடாத. எப்ப வேணா அவருடைய வருகை வரலாம். அந்த வருகை வர்றத எதிர்பார்க்கிற இருதயம் இருந்துச்சுன்னா அது சூப்பரா இருக்கும். ஓ, வரப்போறாரா, சந்தோஷம் அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ சரியான ரூட்ல போற. ஐயோ இப்ப வந்துருவாரா, நான் அதை செய்யணுமே, இனி ஒப்பு கொடுக்கலையே, இனி பாவத்தை விடலையே, இந்த காரியத்தை சரி பண்ணலையே, அந்த பாவத்தை விடலையே, ஐயோ இனி நான் குடும்பம் ஆயத்தமாகலையேன்னு ஒரு பரபரப்பு இருந்துச்சுன்னா நீ புத்தி இல்லாத கன்னிகைகள்ல சேர்ந்துருவ. ஆமென். ஏன்னா ஒரு கிறிஸ்தவனுக்கு எதை விட எது முக்கியம்னா அவர் வருகையை விட, இயேசுவை விட உலகத்துல எதுவுமே முக்கியம் கிடையாது. எதுவுமே முக்கியம் கிடையாது. அல்லேலூயா. அதான் நான் ஃபேஸ்புக்ல சொல்லும்போது சொன்னேன், நேற்று மதியானம் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ரோட்டில் இருக்கிற பசங்களாம் கிரிக்கெட் விளையாண்டுருக்கிறாங்க. அப்படியே அதை பேசி இதை பேசி அப்படியே என்னுடைய கொசுபத்தி சுருண்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி போச்சு. இதே மாதிரி நான் விளையாண்டு பாலை போடுறான்ட்டு இருந்தேன். இன்னைக்கு எவ்வளோ 30 வருஷம் போயிடுச்சு. நாட்களே மாயா இருக்குது. ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருக்குது, பிடிச்சி வைக்க முடியல. எல்லாரும் முடிவை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு ஒரு நல்ல முடிவு இருக்குதுங்கிறதா பெரிய சந்தோஷம்.
நித்தியனா என்ன சொல்றாரு? என்னை விசுவாசிக்கிறவன் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும். யார் அந்த குமாரன்? இயேசு என்கிற குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும். ஓ, இந்த உடம்பு எந்திரிக்க போகுது. ஒருவேளை இந்த உடம்பு செத்து போய் அடக்கம் பண்ணாலும் இந்த உடம்பு எந்திரிக்க போகுது. எனக்கு நித்திய ஜீவனை தருவாரு. நான் செத்தாலும் எழுப்பி எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறாரு. அல்லேலூயா. சாவே கிடையாது. அல்லேலூயா. அழிவே கிடையாது. அல்லேலூயா. நான் வாழ்ந்துகிட்டே இருக்க போகிறோம். இதே நினைவுகள், இதே சந்தோஷம், இதே தேவ பிரசன்னம், அப்படி ஆயிரக்கணக்கான வருஷம் இந்த ஆத்மாவாகிய நான் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதனால உன் வீட்டு பிரச்சனையை பார்த்து மயங்கிறாத, பயந்துராத. இப்ப இருக்கிற உன் வாழ்க்கையை பார்த்து பயந்துராத. ஒரு ஆச்சரியமான வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிறாரு. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. நல்லவர் ஆமென் சொல்லுங்க. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. மகிமையான பரலோகத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறாரு. ஆமென். ஏற்கனவே சொன்ன இந்த பூமியையும் நமக்கு அருமையான சந்தோஷமான பரலோகமா மாத்தி தருவார். ஆனா என்ன இருந்தாலும் பிரகாசமா, அல்லேலூயா, கண்ணாடியில பாக்குறது போல பார்க்காம பிரத்யட்சமா அவரை பாக்குறது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த நாளுக்காக நாம் ஏங்கி கொண்டிருக்கிறோம். சத்தமா ஆமென் சொல்லுங்க. இப்போ அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது? இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவனுடைய வருகை பக்கத்தில் வருதுன்னு சொல்லுது வேதம் சொல்லுது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, வேகமா நான் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத உங்களுக்கு சொல்லிடுறேன். கவனிச்சுட்டு மட்டும் வாங்க. என்னென்ன கடைசி காலங்களில் என்னென்ன லைனா நடக்கும்? ஒன்று, கடைசி காலங்களில் கள்ள கிறிஸ்துகள் தோன்றுவார்கள். கடைசி காலத்துக்கு அடையாளம் ஒவ்வொன்று சொல்ல ஆமேன் ஆமேன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயத்துக்குள்ள போயிடுறேன். கடைசி காலங்களில் நானே கிறிஸ்து, நான் தான் இயேசுன்னு அநேக பேர் எழும்புவார்கள். அல்லேலூயா. துர் உபதேசங்கள் பெருகும். 5வது வீதியில் ஒரு யெகோவா சாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இயேசுவை மறுதலிக்கிறவங்க, இயேசுவை கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்ககிட்ட அப்படிப்பட்ட துருபதேசம் இனி பல விதங்களில் பெருகும். யெகோவா சாட்சிக்கார வந்தா அவனுக்கு ஸ்தோத்திரம் கூட சொல்லிடாத, வீட்டுக்குள்ள கூட விட்டுறாத, உன் வாழ்க்கையை ரெண்டகமாயிரும், இயேசு உன்னை விட்டு போயிடுவார். கர்த்தருக்கு துருபதேசங்கள் பெருகும். யுத்தங்கள் பெருகும். யுத்தங்களின் செய்திகள் உண்டாகும். பஞ்சங்கள் பெருகும். கொள்ளை நோய்கள் பெருகும். பூகம்பங்கள் பெருகும். அந்த காலத்தில் அந்தந்த வியாதி எப்போ ஒரு தடவை வந்துட்டு, கால்ரா ஒரு தடவை வரும், அதுக்கப்புறம் டெங்கு ஒரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மலேரியா வரும், அப்படி எப்போ ஒவ்வொரு சீசனுக்கு ஒன்று வரும். ஆனால் இப்போ எல்லா விதமான வியாதி எல்லாமே அப் டு டேட் ஆக்டிவா இருக்குது. ஒருத்தருக்கு மலேரியா வருத்துக்கு, ஒரு காலரா வருது, ஒரு டெங்கு. தமிழ்நாட்டில் டெங்கு பல பேரை செத்து கொண்டுட்டு இருக்கு, நமக்கு தெரியாம இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கங்க டெங்கு மரணங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க பார்த்தா காலரா, மலேரியா, இன்னும் கொரோனா மறுபடியும் வருது, நிபா காய்ச்சல், பறவை காய்ச்சல், வகை காய்ச்சல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னென்னமோ வியாதிகள் அப்படியே வந்து பூமியில நிறைஞ்சு வழியுது. கர்த்தருக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரியே கொள்ளை நோய்கள், இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அது மட்டும் இல்ல, மனிதர்கள் எப்படி இருப்பாங்களாமா? மனிதருடைய குணங்கள் மோசமா மாறும். எல்லாருடைய குணங்களும் மோசமா மாறும். அக்கிரமம் பெருகும், கள்ளக்காதல் பெருகும், கொலைகள் பெருகும், அன்பு தணிந்து போகும். இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. மிக கடைசி காலம். யாரையும் நம்ப முடியல. எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு சொல்ல முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கரெக்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, உன் சிநேகிதனை குறித்து கூட எச்சரிக்கையா இரு. போன வாரம் உங்களுக்கு தெரியும், ஒரு லவ் பண்றேன்னு ஒரு பிள்ளைய ஒரு பையன் ஒரு காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கிறான், தனியா பேசலான்னு. அந்த சமயத்தில் 16 இளைஞர்களா எத்தனை பேரும் தெரியல, 6 இளைஞர்கள் 16 இளைஞர்கள் சேர்ந்து அவளை பலாத்காரம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த பிள்ளை என்னோட லவ்வர் நம்பி போயிருக்கிறான். இந்த மாதிரி ஒரு பக்கம் 2 பக்கம் இல்ல, இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இப்படி வந்து பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் பயங்கரமா சேதாரப்படுத்தப்படுறாங்க. பெண் பிள்ளைகள் எச்சரிக்கையா இருங்க. எவன் உங்கள்கிட்ட நல்லவனா பேசுறானோ அவன் தான் அவனுக்கு ஆப்பு வைப்பான். எவன் கொடுக்குற ஜூஸையும் குடிச்சிடாத. பயங்கரமா காரியங்கள் நடக்குது. அவ சர்ச்சுக்கு வரவனா இருந்தாலும் எச்சரிக்கையாயிரு. உங்க அப்பா அம்மாவுடைய மேற்பார்வையின் கீழே எல்லாமே நடக்கட்டும். அதுக்கப்புறம் அழுதா திரும்ப வராது, ஜாக்கிரதையாயிரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அக்கிரமங்கள் மிகுதியாவதினால் அன்பு தணிந்து போகும்னு சொல்லப்படுகிறது. இப்படி காரியங்களை பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கடைசி நாட்களுக்கான அடையாளம் என்ன? சுவிசேஷம் எல்லா ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படும். கடைசியா ஆண்டவர் சொல்றார், எதுதான் சரியான அடையாளம்னா, எப்ப சுவிசேஷம் உலகம் முழுவதும் பிரசங்கிக்கப்படுகிறதோ அப்போ அவருடைய வருகை வரும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இப்ப சைனாவில், ரஷ்யாவில், சோமாலியாவில், வடகொரியால கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரகசியமான விதத்துல இன்டர்நெட் மூலமா, டிவிக்கள் மூலமா, கர்த்தருக்கு சேட்டலைட் மூலமா சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எல்லா ஜனங்களையும் இயேசுவே தெய்வம் என்கிற செய்தி சேர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் முடிவு வரலாம். அது மட்டுமல்ல, கடைசி நாட்களில் விசுவாசிகள் விசுவாசத்திலிருந்து விலகி போவார்கள். எனக்கே போன வாரம் அதிர்ச்சி விடத்தக்க விதத்தில் என்னோட நெருங்கின ஒரு உறவினர் ஒருவர் ஊழியம் பண்ணி 20 வருஷமா ஊழியம் பண்ணி 25 வருஷமா பெந்தேகோஸ்தே வாழ்க்கையை வாழ்கிற ஒரு சகோதரி.
கர்த்தருக்கு அவருடைய கணவருடைய சரியான சாட்சி வாழ்க்கை இல்லாதனால எனக்கு தெரியாது. அந்த சகோதரி பைபிள் பொய்யுங்கிறா, இயேசு பொய்யுங்கிறா. கர்த்தர் எனக்கு தெரியும், ஆவியில் நிரம்பி தலையில கை வச்சா பிசாசு ஆடும் எனக்கு தெரியும். ஆனா உறவினராக இருக்கிறதுனால உடனே கை வைக்க முடியல. ஆனா 20 வருஷமா பெந்தகோஸ்து ஆண்டவர் அறிஞன் சொல்லி ஒரு ஆளு இயேசு பொய், பைபிள் எல்லாம் கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு விசுவாச துரோகம் வாசப்படிக்கு வந்துருச்சு. அதனால நீங்களும் எச்சரிக்கையா இருங்க. கடைசி நாட்களை இயேசுவை மறுதளிக்கிறதுக்கு, ரட்சிப்பை மறுதளிக்கிறதுக்கு, விசுவாசத்தை விட்டு விலகிறதுக்கு பல விதங்கள்ல நீங்கள் மக்கள் போன் மூலமாக, உங்கள் அண்டை வீட்டார் மூலமாக, நண்பர்கள் மூலமாக திணிக்கப்படுவீர்கள். அதில் கண்டதுக்கெல்லாம் யூடியூப்ல காது கொடுத்து தேவையில்லாத கேட்டீங்கன்னா ஏவாள் மாதிரி நீ சாப்பிடக்கூடாத பழத்தை சாப்பிட்டு நீ வெளியே துரத்தி விடப்படுவாய். ஜாக்கிரதையா இரு. உன் விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த காரியத்தை பண்ணிக்கோ. தேவையில்லாத கியூரியாசிட்டி, இது என்ன அது என்ன அது என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னு ரொம்ப கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன் ஆத்துமா கெட்டு போறதை யாராலும் தடுக்க முடியாது. சத்தமா ஆமென் சொல்வீர்களா? விசுவாசம் துரோகம் நேரிட வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால நிறைய பேர் விசுவாசத்தை வழுவி விட்டு பாவத்தின் வஞ்சனையினால, சுகபோகத்தினால, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரனே உலகத்தை வெறுக்கணும், ஆண்டவரை நேசிக்கணுங்கிறதுல தெம்பு கொடுக்காம உலகம் தான் பெருசுன்னு நினைக்கிற அவங்கெல்லாம் இடறி போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வஞ்சனை இதெல்லாம் நடக்கிறதா ஒரு காரியம் நடக்கும். இயேசுவின் ரகசிய வருகை உண்டாகும். இயேசுவின் ரகசிய வருகை எப்ப நடக்கும்? பாவங்கள் பெருகும், அக்கிரமங்கள் பெருகும், விசுவாச துரோகம் நடக்கும், கர்த்தருக்கு கொள்ளை நோய்கள் பெருகும், யுத்தங்கள் பெருகும், அறிவு பெருகி போகும். வசனம் சொல்லுது தானியேல்ல கடைசி நாட்கள் என்ன பெருகிருமாமா? அறிவு பெருகி போகும். எல்லாம் சாட் ஜிபிடின்னு ஒன்று வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு. இப்ப எல்லாம் என்ன டவுட் வேணா டக்குன்னு கிளியர் பண்றாங்க. கர்த்தர் இப்ப எல்லாருக்குமே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆயிருச்சு. ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உலகம் மனிதர் உண்டானது முதற்கொண்டு இந்த மாதிரி அறிவு பெருக்கத்தை பூமி பார்த்தது கிடையாது. ரொம்ப உச்சத்துக்கு வந்துருச்சு. எல்லாருக்குமே இப்ப எல்லாமே தெரியும், எல்லாருக்குமே எதுவுமே ஒளிவு மறைவு கிடையாது. அந்த அளவுக்கு அறிவு பெருகி போச்சு. இதெல்லாம் இயேசுவின் வருகைக்கு அடையாளம்னு 3000 வருஷத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தானியேல் புத்தகத்துல தானியேல் எழுதி இருக்கிறாரு. நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பி கர்த்தரை பிடிச்சுக்கோ. நீ நித்திய ஜீவனுக்கு நேரா உன்னுடைய முயற்சி செய். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். நீ நித்திய ஜீவனை நேசிக்க தொடங்கிட்டீங்கன்னா நீ ஜெப வாழ்க்கை உனக்கு அதிகமாகும். உலகத்தை துச்சமா நினைச்சிட்டீனாலே உன் ஜெப வாழ்க்கை அதிகமாகும். அல்லேலூயா. உலக பாடுகள்லாம் பெருசு கிடையாது. என் ஆண்டவர் என்னை நடத்துவார், என் ஜீவனை அவர் பார்த்துக் கொள்வார், என் ஆத்மாவை நடத்துவார், என் ஜீவனத்துக்கு ஏதுவானவர்கள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வார்ங்கிறத வந்துருச்சுனாலே உன்னுடைய முழங்கால் நிற்கிற நேரம் அதிகமாகும், ஜெபிக்கிற நேரங்கள் அதிகமாகும். அப்பா பார்த்துக் கொள்வார். இந்த கடைசி காலம் தோட்டம் துறவு வாங்குற காலம் இல்ல, அது அப்பாவா தரும்போது தரட்டும். ஆனா இது தேவனை அண்டிக் கொள்ளுகிற காலம். மனுஷகுமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க? முத்தம் செய்யுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமோ ஆமென் சொல்லுவீங்களா? சத்தமோ ஆமென் சொல்லுவீங்களா? என்ன வரும்? இயேசுனுடைய ரகசிய வருகை. மொத்தம் 2 வருகை. முதல்ல என்ன வருகை? ரகசிய வருகை. யாருக்கு? சபைக்கு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாருக்கு ரகசிய வருகை? சபைக்கு. பட் பகிரங்க வருகை, ஊர் உலகமே பார்க்கிற மாதிரி வருகை யாருக்கு? யூதர்களுக்கு, இஸ்ரவேலருக்கு. அல்லேலூயா. கர்த்தர் அன்னைக்கு சொல்லி இருக்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை இயேசு பூமியில சந்திப்பாரு, சபைய கர்த்தர் மத்திய ஆகாயத்துல சந்திப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டுனா மத்திய ஆகாயம். அவர் ஒளிவுமலை கால் வைக்கிறார்னா அது இஸ்ரவேலர்களுக்கு. ஆமென். மத்திய ஆகாயத்தில் என்ன நடக்கும்? 7 வருடம் கிறிஸ்துவின் நியாயாசனத்துல பரிசளிப்பு விழா நடக்கும். அதுக்கப்புறம் திருமணம், மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்களா? இப்ப ஏன் இந்த பூமியில புருஷ முன்னாடியா படைச்சார்னா அது ஒரு ஞானார்த்தமா அதை படைச்சிருக்கிறார். இது உடம்பு ரீதியா தான் புருஷ முன்னாடி. ஆனா ஆவிக்குரிய ரீதியா உடம்பு விட்டு வெளியில வந்துட்டோம்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்க உடம்பு கிடையாது. வசனம் சொல்லுது மாம்சமும் ரத்தமும் பரலோகத்தில் மோட்சத்தில் பிரவேசிப்பது இல்லை. இந்த உடம்பு பரலோகத்துக்கு போறது, அங்கேயும் போய் கல்யாணம் பண்ணி குழந்தை பத்துக்கிறா இது இல்ல. அதை விட மேலான சந்தோஷத்தை நம்முடைய ஆவியில தர கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. எந்நேரமும் மன மகிழ்ச்சியாவே இருந்துட்டு இருப்போம். அங்க போய் கல்யாணம் பண்ணி புருஷன் கூட வாழ்றதுல மோட்சம் போறது, இயேசு கூட வாழ்றதுக்காக மோட்சம் போறோம். அல்லேலூயா. இங்கதான் புருஷன் பிரச்சனை பார்த்தா அங்க வேற புருஷன். அப்ப ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மத்திய ஆகாயத்துல என்ன நடக்கும்? அவர் மணவாளரா இருப்பார், நம்ம மணவாட்டியா இருப்போம். மத்திய ஆகாயத்துல ஜெகஜோதியா 7 வருஷம் கொண்டாட்டங்கள் நடந்துட்டு இருக்கும். பூமியில் என்ன நடந்துட்டு இருக்கும்? இதுவரை பூமி சம்பவித்திராத பெரிய உபத்திரவங்கள் நடந்துட்டு இருக்கும். இதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் 22 வரைக்கும் வீட்டுல போய் நிதானமா வாசிங்க.
அல்லேலூயா. இந்த சிறியர் அவனுக்கு எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். நல்ல ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 70வது வாரம் 7 வருஷம் உபத்திரவம் நடக்குது. அந்த உபத்திரவ காலங்களில் யூதர்களுடைய 3வது ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட போகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல இப்ப இஸ்லாமியர்களுடைய அது ஒரு மசூதி அங்க இருக்குது. நான் போய் பக்கத்துல பார்த்துட்டு வந்தேன். கர்த்தர் கிருபையில அந்த இடத்த கால் வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை செஞ்சார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல மசூதி இருக்குது. அதெல்லாம் இடிக்கிறதுக்கு விட மாட்டாங்க. இடிச்சா தான் 3வது பெரிய போராது மாறும். அது இடிக்க முடியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது கரெக்டா அதை உடைக்கிற மாதிரியே ஒரு பூமி எதிர்ச்சி வரும்னு 2500 வருஷத்துக்கு முன்பதாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்னைக்கு தொல்பொருள் ஆராய்ச்சி சொல்லுகிறாங்க கரெக்டா அந்த மசூதிக்கு கீழே ஒரு பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி உருவாகக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பிளவு ஒன்று உண்டாயிருக்கிறதுன்னு சொல்றாங்க. கர்த்தரே அதை இடித்து தம்முடைய ஆலயத்தை அங்கே கட்டுவார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை கட்டி கொடுக்கிறேன்னு யார் வருவா? அந்தி கிறிஸ்து வருவான். அப்பெல்லாம் நம்ம இருக்க மாட்டோம். யாராவது இருந்தீங்கன்னா பார்த்துங்க. யாராவது இருந்தீங்கன்னா பார்த்து உண்மைதானா பாஸ்ட் செக் பண்ணிங்க. ஏன்னா ஏஜல் டிவிக்காரர் சொன்ன மாதிரி நம்ம இருந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம்னார். அவர் தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருப்பார். நம்ம மேலே போய் புசித்து கொடுத்து ஆண்டவரோட சந்தோஷமா இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆலயம் உடஞ்சொன்னே அதை நான் சமாதானம் பண்றேன்னு சொல்லி யுத்தத்தை நிறுத்தி சமாதானம் பண்ணுகிறவனா யார் வருவா? அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்து வருவான். ஆனா அவன் தான் உண்மையாலுமே இந்த உலகத்தை காப்பாற்ற வந்த கல்கி அப்படின்னு இந்துக்கள் நினைப்பாங்க. அவன் தான் ஈசா நபின்னு சொல்லி இஸ்லாமியர்கள் நினைப்பாங்க. அவன் தான் வரப்போகிற மேசியா நினைச்சு யூதர்களும் நம்பி ஏமாந்து போவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இயேசு தம்முடைய சபையை ரகசிய வருகையில யாருக்கு தெரியாம எடுத்துக்கொள்வார். இந்த பூமியை என்ன பண்ணுது? ஏலியன் ஒண்ணு வரும் வெளியூர்ல இருந்து இந்த பூமியை பிடிக்க வரும்னு ஏலியன் ஒரு பேர் கொடுத்து வச்சிருக்கான். யாரு? இயேசுவும் தூதர்களையும். இன்னொன்னு என்ன பண்ணி வச்சிருக்கான்? இந்துக்கள்ல கல்கி வருவான்னு சொல்லி வச்சிருக்குது. இஸ்லாம்ல ஈசா நபி வருவான்னு சொல்லி வச்சிருக்குது. யூதத்துல மேசியா வருவார்னு சொல்லி வச்சிருக்குது. கிறிஸ்துவத்துல இயேசு கிறிஸ்து ஆனா அதுக்கு முன்னாடியே ரகசிய வருகையில வருவார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை தேடாம அவங்க தவறா நம்பி அந்தி கிறிஸ்துவை பிசாசை பிடித்துக் கொள்வார்கள். எல்லாரும் அவனை நம்பி உலக ராஜாவாக்குவார்கள். யூதர்களும் நம்பி என்ன பண்ணுவாங்க? தேவாலயத்தை கட்டி கொடுப்பான்னு அவனை நம்பிவாங்க. கடைசியில் 3.5 வருஷம் போனதுக்கு அப்புறம் அந்த தேவாலயத்தில் அவன் போய் உட்கார்ந்துட்டு நான் தான் கடவுள்னு ஏமாத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார் மத்திய 24 யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைக்கு ஓடி போங்கள். இந்த காரியம் மாரிக்காலத்திலாவது மழைக்காலம் வராதபடி ஜெபிச்சுங்க. கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவனுக்கு ஐயோ, வீட்டின் மேல இருக்கிற கீழே இறங்காதிருக்க கடவன். அந்த மாதிரி உபத்திரம் வரப்போறது இல்லைன்னு அந்தி கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலகத்துக்கும் கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்து உபத்திரம் உச்சத்தை அடையும் போது அந்த மேல 7 வருஷம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு இயேசு தூதர்களோடும் நம்ம பரிசுத்தவான்களோடும் கூட அப்படியே கரெக்டா ஒளிவு மலையில இறங்கி தம்முடைய நாசியின் சுவாசத்தினால் அதுவே பட்டயமா புறப்பட்டு வாளா புறப்பட்டு எதிரிகளை எல்லாம் ஆண்டு அழிச்சு துவம்சம் பண்ணி அந்த